இப்ப சுசி தான் திருடிருப்பாள்ன்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாமே எடுத்து பாக்குறாங்க. ஆனா சுசி கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்ல. இப்ப இவர் திருடின்ற பட்ட கட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. இப்ப அந்த பையன் கிட்ட போயிட்டுமே, இங்க பாருங்க நான் உங்கள உண்மையாவே நேசிச்சேன். ஆனா நீங்க என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க. அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயுமே நான் தான் திருடியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அவனுமே சரி சரி ஓகே அதுக்காக என்ன இப்போ எனக்காக தான் நீ எல்லாத்தையும் பண்றேன்னு சொன்னேன். அதான் உன்னை காப்பாத்தி விட்டுட்டேன் இல்லையான்னு சொல்லும்போது, நான் உங்களை உண்மையா நேசிக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த வீடு சொத்து சொகம் எதுவுமே எனக்கு தேவையில்ல. நீங்க மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இதை கேட்ட உடனேவே அப்படியா அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் உங்ககிட்ட ஒன்று ரிலேஷன்ஷிப் இல்லவே இல்லை. நான் உன்னை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் சொல்லும்போது இவளுக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நான் உன்னை உண்மையாக நேசிச்சேன். தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அப்படியா இப்போவே நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையுமே நான் வெளியில் போய் சொல்கிறேன்னு சொல்லும்போது இவனுமே ஓ அப்படியா சொல்லிடுவியான்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு வீடியோ காட்டுறா. அந்த வீடியோவில் அவள் எங்கெல்லாம் திருடினாலும் எல்லா ஃபுட்டேஜுமே இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நீங்கன்னா வெளியில் போய் சொன்னா அப்படின்னா இந்த வீடியோ போட்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இப்போ மறுநாள் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவளுக்கு அந்த சோகம் மட்டும் விட்டுட்டு போகவே இல்லை. இப்போ அவன் ரூமில் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது சுசிமி ரூமுக்கு போயிட்டு இங்கே பாருங்க நம்ம முன்ன மாதிரியே இருக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாவே இருக்கலாம், நான் உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுமே இதை நான் எதிர்பார்த்தேன், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான், ஆனா எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணும்போது கத்தியாலேயே குத்திடுறா. இதை பார்க்கும்போது அவனுமே என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன லூஸ் ஆவ இல்ல பைத்தியம்னு சொல்லி கேட்கும்போது ஏண்டா உனக்கு நான் ஒருத்தி இல்ல வேற ஒருத்தியா அப்படின்ற மாதிரி நான் உன உண்மையா நேசிச்சேன், நீ எனக்கு கிடைக்கலனா பரவாயில்ல, ஆனா இப்படி நீ எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிய கூடாது, அதனால தான் நான் உன்னை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேற்கொண்டு கத்தியாலே குத்தி கொலையும் பண்ணிடுறா. இவ சுசியுமே கொலை பண்ணதுனால ஜெயிலுக்கும் போயிடுறா. இதை நினைச்சு அவள் ரொம்பவே வருத்தமும் படுறா.